ஆனால் நம்ம படத்தில் நான் சொல்லியிருக்கிறது வந்து என்ன காரணத்துக்கு நான் அந்த தலைப்பை வச்சிருக்கேன் அப்படிங்கிறதே படத்தை பார்க்காம தெரியாது. ஆனால் நான் எதிர்பார்த்தது கரெக்டாக ரீச் ஆகணும்னு எதிர்பார்த்து அது ரீச் ஆகிட்டு. அடுத்து ரெண்டாவது காவி கலர் வச்சாலே என்ன சார் தப்பு? அது புனிதமான கலர் தானே. காவி கலர் வச்சா உறுத்து தானே, அது ஏன் மேலே உள்ள பிரச்சனை கிடையாது, பார்க்குறவங்க மேலே உள்ளதில்லை. ஒருத்தர் குல்லா போட்டுட்டு வரான்னா உறுத்த மாட்டேங்குது. ஒரு பாதிரியார் அந்த ட்ரெஸ்ஸோட அங்கியோட வராருன்னா அது உறுத்த மாட்டேங்குது. ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்மில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை வந்து அந்த ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டரை வந்து போஸ்டரில் போடுறது தப்பா? அவ்வளோ பெரிய தேச துரோகிகளா ஆர்எஸ்எஸ்காரங்க பார்க்குறாங்களோ? தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சித்தரிச்சு கட்டமைச்சு வச்சுருக்காங்க இந்த திராவிடிய மகன்கள்ங்கிறது தான் உண்மை. இப்படி தங்களையே நாட்டுக்காக அர்ப்பணிச்சவன் எப்படி சார் அவனை விட சிறந்தவன் எவன் சார் போஸ்ட்ல போட்டு ரவுடியை வைக்கலான்னு சொல்றீங்க? ரத்த கலரையோட நிக்கிறவனை போஸ்ட்ல போட்டா கொண்டாடுறீங்க, நல்ல தம் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க. ஆனா வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் வந்து ஒரு யூனிஃபார்ம்ல இருந்தா தப்புங்கிற மாதிரி பேசுறீங்க. கோயம்புத்தூர்ல கூட குண்டு வச்சாங்க. இந்த ஆட்சி வந்த கேடுகட்ட ஆட்சி வந்த பிறகு கோயம்புத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் வாசல்ல குண்டு வச்சாங்க. ஆர்எஸ்எஸ் வச்சானா இல்ல அந்த ஐஎஸ்எஸ் பின்புலத்தில் உள்ளவன் வச்சானா? யோசிச்சு பாருங்க. முஸ்லீம் பயங்கரவாதி வச்சது, மதவெறி கும்பல் வச்சது. அது தியேட்டரில் இப்போ யாருமே வந்து நீ இந்த படத்தை போடு இந்த படத்தை போடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம தமிழகத்தில் இப்போ யாரும் இல்லை பண்ணலை. திமுக காரனை நீங்கள் குறை சொல்ல முடியாது. திமுக காரங்க ஆட்சியில் இருக்காங்க, அதனால் அவங்க வந்து இதெல்லாம் தடுக்கிறாங்க. சில நேரங்கள் அப்படி நடந்துக்கிட்டது உண்மை தான். ஆனால் வந்து அதுவும் எலெக்ஷன் நேரம் வேறு, இதில் போய் நின்றுட்டு இதில் அரசியல் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது திரைப்பட இயக்குனர் சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். முதல் படம் நீண்ட நாள் ஒரு கனவும் கூட சொன்னீங்க. ஆனால் அந்த படத்தில் பல்வேறு விஷயங்கள் வந்து, அதாவது நான் கேட்கக்கூடிய கேள்விகள் நிறையா இருக்குது. முதல்ல நான் இதுலேருந்து கேட்குறேன். ஓப்பனாகவே வெளிப்படையாகவே வச்சுருக்கிறீங்க. காவி கலரு, அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, இந்துடா வந்து பாருடா. ஒரு படத்தில் வந்து அவங்களுடைய வெற்றி, ஒரு இயக்குனரோட வெற்றி வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகணும் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. விமர்சனம் வைக்கிறதுனாலே அது படம் கிட்டத்தட்ட ஒன்றை தூங்க விடாமல் ஆக்குதா அப்படின்னு தான் என் கதையோட வெற்றிம்பாங்க. ஆனால் பல்வேறு விஷயங்களை பல்வேறு படங்களில் சைலண்ட்டாக செய்வாங்க. படம் இருக்கும், இது ஒரு படம் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே குறிப்பாக திரு மாரி செல்வராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெளியில் ஒரு படம் எங்களுக்கான அடக்குமுறை ஒடுக்குமுறை படம், நாங்கள் வந்து எங்கள் வழியை சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயத்த சொல்லிவிட்டு வெளியில் ஒரு படமாக காமிச்சிட்டு பார்க்க வரவனையே வந்து மனசை ஒரு உருகிற மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இது அவங்களோட திறமையாக பார்க்கப்படுது. ஆனால் நீங்கள் எடுத்த உடனே இந்துடா வந்து பாரடா, இதுவே உங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகாதா சார்? முதல்ல அதை பற்றி சொல்லுங்கள் சார். உங்கள் படத்தை பற்றி. அதாவது இந்துங்கிறது முதல் என்னது? கலாச்சாரம் தானே. இந்துங்கிறது மத இதில் தான் வச்சுருக்கேன்னு என்ன முடிவுக்கு நீங்கள் வரீங்க? நான் கலாச்சார ரீதியாக இந்துங்கிறது நம்ம நாட்டு கலாச்சாரத்தை மையப்படுத்தினா ஒரு இதுதான். இந்து மதம்ங்கிறதே அது வந்து தனியாக ஒரு மத ரீதியாக நம்ம எடுக்க வேண்டியது இல்லைன்னா ஒரு வாழ்வியல், அதுதான் அதுக்கு அடையாளம்னு அதுக்கு டெஃபினிஷன் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுமாதிரி நம்ம இந்துன்னு வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு அர்த்தத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தானே. அது எதுக்கு நீங்கள் மத ரீதியாக தான் இருக்குது அப்படின்னு ஏன் நினைக்கணும்? போது இல்லை, தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம் எவ்வளோ, தமிழ்நாடோ இந்தியாவோ உலகமோ எல்லாம் ஒன்று தானே. எல்லாரும் ஒன்று தான் நினைக்கிறேன். நம்ம பாரத நாடு தான் நினைக்கிறோம், அப்படி தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் இங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ உங்களுக்கே தெரியும், இதே மாதிரி தான் ஒரு படமும் வந்துச்சு. கடைசி யூடியூப்லேயே வந்து வெளியே பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஒரு சிக்கலை தானே ஏற்படுத்தும். ஏன்னா திரௌபதி படத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு ரீதியான ஒரு விமர்சனம் வச்சு அது பெரிய லாக் ஆச்சுது. இந்த மாதிரி அது ஒரு கதை, ஒரு ரீசன் இருக்கலாம். பட் இது வந்து ஒரு வெளிப்படையாக இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் இல்லை சார். நான் வந்து தலைப்பு வைக்கும்போது வந்து எல்லா இயக்குநர்களும் வந்து இந்த தலைப்பு வந்து ரீச் ஆகணும், இந்த தலைப்பு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் வைப்பாங்க. நான் ஒன்றும் விஜயை வச்சோ அஜித்தை வச்சோ படம் எடுக்கலை. விஜயனுடைய இன்னைக்கு இப்போ கடைசியாக வர வேண்டிய படம், இன்னும் வர தயாராக இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகன் படத்தினுடைய பட்ஜெட்டு 500 கோடி. நம்ம 1 கோடிக்கு கீழே. அதனுடைய ஸ்டார் காஸ்ட் வேறு, அதனுடைய ரேஞ்சு வேறு, அதனுடைய மேக்கிங் வேறு, எல்லாமே ஒரு அது மேலே இருக்குன்னா நம்ம கீழே இருக்கும். இந்த மேக்கிங்லேயும் சரி செலவுலையும் சரி எல்லாமே. இதுதான் எதார்த்தம். என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒரு தலைப்பு வந்து நல்லா வைக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதை நான் வைக்கிறேன். ஒரு படைப்பாளிக்கு இது கூட சுதந்திரம் கிடையாது. கண்டிப்பாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து நீங்கள் வச்சிருக்கீங்களா? இல்லை எல்லாரும் ஏற்றுக்கணும்ல. ஏன்னா பாதி பேர் வந்து மதத்தை தூண்டுறாங்க. இல்லை எல்லாரும் பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. நான் எல்லாரும் ஏற்றுக்கணும்னு யாரையுமே நீங்கள் 100% யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரையும் எந்த டைரக்டரையும் திருப்திப்படுத்திக்கிடவே முடியாது. நாம் ஒரு விஷயத்தை தைரியமாக சொல்லுவோம், அதில் வந்து ஏற்றுக்கொள்ளவங்களும் ஏற்றுக்கொள்வாங்க, அதை எதிர்க்கிறவங்க எதிர்ப்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போவாங்க. இதுதான் வந்து நடைமுறையில் இருக்குது.
நான் இந்துடான்னு ஒரு தலைப்பை நான் வச்சிருக்கேன். ஏன் வச்சிருக்கேன், அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குங்கிறது படத்தை பார்த்து நீங்க முடிவு பண்ணணும். அதனால் நான் ஒரு படைப்பாளியா என்னுடைய படத்துக்கு ஒரு தலைப்பை வைக்கணும்னு முடிவு பண்றேன். முடிவு பண்ணும்போது அந்த தலைப்பு போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக வச்சிருக்கேன். இந்த வச்சதுக்கு நான் கரெக்டான விஷயம் வந்து படத்துல நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத நீங்க பார்க்கணும். நான் மத ரீதியான விஷயத்துல இல்ல அது தப்பு. இல்ல மத வெறிய தூண்டுற மாதிரியோ நான் ஏதாவது படத்துல இல்ல சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு மதத்தை நீங்க வந்து இப்படிதான் நாங்க இப்படிதான் நீங்க அதெல்லாம் நீங்க காமிக்க நினைக்கிறது வேற சார். இல்ல மதவெறியை தூண்டுறது தப்பு. இல்ல அது தப்பு. நான் மதவெறியை தூண்டுற ஆளு கிடையாது. மதவெறியை தூண்டுற நோக்கமும் இந்த படத்துக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. நம்ம அந்த மாதிரி கிடையாது. ஜாதி வெறியை தூண்டுற ஆளும் கிடையாது. எந்த ஜாதியை நான் உயர்த்தி பிடிக்கவும் மாட்டேன், தாழ்த்தி சொல்லவும் மாட்டேன். ஜாதி இருக்கணும்னு தான் சொல்லுவேன். அது இருந்துட்டு போட்டு ஒன்று என்ன பண்ணுது, அதாவது நடைமுறையில் இருக்குது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம தமிழகத்துலேயும் இந்தியாவிலையும் நம்ம பல இடங்கள்ல ஜாதியை நம்ம வந்து வச்சுருக்கோம். ஜாதி வேண்டான்னு சொல்றீங்க, அப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் என்ன திட்டி போடுவாங்க, எதுக்கு வாங்கிட்டு அலையிறீங்க? ஜாதி வேண்டாங்கிறான், ஜாதியை ஒழிக்கணுங்கிறான். கல்யாணத்துக்கு மட்டும் எங்களுக்கு ஜாதி வேண்டாம், ஆனால் எனக்கு இடஒதுக்கீடுக்கும் படிப்புக்கு மட்டும் ஜாதி வேணும், அங்கே மட்டும் எனக்கு வேணாம்னு சொல்கிறது என்ன? அது எனக்கு அதிலெல்லாம் முரண்பட்ட கருத்து உண்டு. ஜாதி வேண்டாம்னா முதல்ல அந்த இடஒதுக்கீடுக்காக ஜாதியை பயன்படுத்த இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 வருஷத்தில் மொத்தமாக ஜாதிங்கிற இதே இல்லாமல் போயிடும். ஏதோ இந்த சங்கர் படத்தில் சொன்னோமே, இந்த சங்கர் சொன்னார்ல, சங்கர் சார் டைரக்டர், அது சொன்னார்ல, பிசி எஃப்சி எம்பிசி எஸ்சி இந்த மாதிரி இது மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு உள்ளால ஜாதி பேரே இல்லாமல் போனாலே அப்புறம் பிசி எம்பிசி ரெண்டும் ஒன்று சேர்ந்துடும், எஸ்சி எஸ்டியும் ஒன்று சேர்ந்துடும். இப்படி ஒன்று ஒன்றா சேர்க்கும்போது நாளை விட இல்லாமல் போனோம். நல்ல ஒரு கருத்து தான் அது. ஆனால் நம்ம படத்தில் நான் சொல்லியிருக்கிறது வந்து என்ன காரணத்துக்கு நான் அந்த தலைப்பை வச்சிருக்கேன் அப்படிங்கிறதே படத்தை பார்க்காம தெரியாது. ஆனால் நான் எதிர்பார்த்தது கரெக்டாக ரீச் ஆகணும்னு எதிர்பார்த்தேன், அது ரீச் ஆகிட்டு. அடுத்து ரெண்டாவது காவி கலர் வச்சல என்ன சார் தப்பு? அது புனிதமான கலர் தானே. பச்சை கலர் வைக்கலாம், பச்சை கலர் வைக்கலாம், மற்றவங்கள தான் சொல்கிறேன். பச்சை கலர் வைக்கலாம், அது உங்களுக்கு உறுத்தலை. காவி கலர் வச்சா உறுத்துதுன்னா அது ஏன் மேலே உள்ள பிரச்சனை கிடையாது, பார்க்குறவங்க மேலே உள்ளது இல்லை. ஒருத்தர் குல்லா போட்டுட்டு வரான்னா உறுத்த மாட்டேங்குது. ஒரு பாதிரியார் அந்த ட்ரெஸ்ஸோட அங்கியோட வராருன்னா அது உறுத்த மாட்டேங்குது. இல்லைன்னா குல்லாமல் லுங்கியும் போட்டுட்டு வரான்னா அது உறுத்த மாட்டேங்குது. ஒருத்தர் பூர்வலோ போட்டுட்டு வரான்னா அதை மட்டும் உறுத்துதுன்னா ஏன்? எங்கேயோ ப்ராப்ளம். அவன் பார்க்குறவன் பார்வையில் தானே இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் மனுஷனாக பாருங்கள். அவன் சுதந்திரத்தில் அவன் பூர்வலை போட்டுட்டு போகிறான், குடுமி வச்சுட்டு போகிறான். அது அவனுடைய இதில் முன்னோர்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுபடி அவன் ஏதாவது கெடுதல் பண்ணுறானா உங்களை, அதை வச்சு ஏதாவது உங்களை தவறாக ஏதாவது சொல்கிறான்னா நீங்கள் அதை சொல்லுங்கள், தப்புன்னு சொல்லலாம். இல்லை இந்துடாங்கிறது ஓகே, வந்து பாரடா, இது தேட்டரில் வந்து படத்தை பாருடான்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, தெனாவட்டா சொல்கிறது தான், ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு ஒரு பாலிசி உண்டு. எனக்கு இந்த பூசி மெழுகிறது, இந்த இலை மறை காய் போல சொல்கிறது, இந்த குறியீடு வைக்கிறது, இந்த புடலங்கெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரே அறை அவ்வளோதான். அது எதில் அரைஞ்சிருக்கேங்கிறது நீங்கள் படத்தில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த தலைப்பை வச்சு முடிவுக்கு வரக்கூடாது. இப்போவும் சொல்கிறேன், தலைப்பை வச்சு நீங்கள் அந்த முடிவுக்கு வர வேண்டியதில்லை. இந்த வேறு ஒரு காரணம் இருக்குது. வந்து பாரடான்னு வச்சது வந்து ஒன்று வந்து ஒரு ரைமிங் சார். அது இந்துடான்னு நான் படத்தை வச்சு இந்த மாதிரி டைட்டில் பதிவு பண்ணிவிட்டு ஷூட்டிங்கெல்லாம் போயிட்டேன். உண்மையை நான் சொல்கிறேன், நான் ஷூட்டிங்கெல்லாம் போயாச்சு. இந்துடாங்கிறதுக்கு வச்சதுக்கு அது ஒரு காரணம் இருக்குது, நான் வச்சுருக்கேன். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்கே வந்து லாஸ்ட்டு போர்ஷன் சென்னையில் ஷூட் பண்ணுறோம். சென்னையில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்தார் கன்னியாகுமரியில் இருந்து. வந்தோடனே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அந்த வானகரத்தில் தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கீங்க என்ன இது எல்லாம் கேட்டோன்னா படத்துக்கு என்ன டைட்டில் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். நான் இந்துடான்னு சொன்னேன். வந்து பாருடான்னு டமாலி. அது வந்து பேரரசு படங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சப்டைட்டில் போட்டுகிட்டே போவார். அதை தான் அவர் நினைவுபடுத்தி என்னிட சொன்னார். வந்து பாருடான்னு சும்மா தான் சொன்னார் அவர். நான் வந்து அப்படியே யோசித்தேன். வீட்டமாக பக்கத்தில் ப்ரொடியூசர் வீட்டமாக தானே, அப்படி 2 பேரும் அப்படியே பார்த்தேன். வந்து பாருடா, ரைமிங் நல்லா இருக்கே, இந்துடா வந்து பாருடா நல்லா இருக்கே, டப்பு வச்சுட்டு வந்தார். உடனே நேரம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போனோம். அந்த வந்து பாருடா இந்துடா வந்து பாருடாங்கிற டைட்டில் திருப்பி பதிவு பண்ணோம். ஏற்கனவே இந்துடான்னு தனியாக ஒரு தலைப்பு இருக்குது, உண்மையை சொல்கிறேன் இருக்குது, இதை வைப்புன்னு சொல்லி வச்சேன். அவ்வளோதான். இதில் வந்து நான் சொல்லியிருக்க தலைப்பு வந்து படத்தை பார்க்கும்போது படத்தை பார்க்குற சென்சார் குழுவுக்கு வந்து இந்த தலைப்பில் ஏதாவது முரண்பட்டுருக்கு, வந்து பாருடாங்கிறதுக்கு தேவையில்லைன்னு நினச்சி அவங்க வந்து அதை ஒருமிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா நான் அந்த தலைப்பை எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ சென்சாரில் நிற்கிது உங்கள் படம். சென்சாரில் வந்து ரிவைசிங் கமிட்டியில் நிற்காது, அது முக்கியம். ஜனநாயகனும் ரிவைசிங் கமிட்டியில் தான் நிற்கிது. சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஏதோ சொன்னீங்களா, யூனிஃபார்ம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னீங்களே, என்ன? ஆமாம், இல்லை இல்லை, அந்த போஸ்டரே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் அந்த ட்ரௌசர் போட்டு சட்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி அந்த கொடியை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி அந்த கதை கூட அந்த கதை கூட தள்ளி கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. இல்லை எடுத்த உடனே ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்மில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை வந்து அந்த ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டரை வந்து போஸ்டரில் போடுறது தப்பா? அவ்வளோ பெரிய தேச துரோகிகளா ஆர்எஸ்எஸ்காரங்க பார்க்குறாங்களோ? தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சித்தரிச்சு வச்சு கட்டமைச்சு வச்சிருக்காங்க இந்த திராவிடிய மகன்கள்ங்கிறது தான் உண்மை. ஆர்எஸ்எஸ்காரன் யார் சார்? தண்ணி அடிக்க மாட்டான் சார் அவன். ஆர்எஸ்எஸ்ல முழுக்க அந்த இதில் போகக்கூடியவனை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அடிப்படையில் ஒரு விஷயம் சார்,
இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ்ல வந்து ஏராளமான பேர் இந்த நாட்டுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு கல்யாணம் ஒன்றும் பண்ணாமல் வீட்டை விட்டு போய் அப்படியே தேசத்துக்காக போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்னமும் 28,000 பேர் ஏதோ கணக்கில் இருக்குது. நான் சொல்லக்கூடிய புள்ளிவிவரம் முன்ன இருக்கலாம், சரியான புள்ளிவிவரம் இல்லை, இது இருக்காமல் இருக்க கூட இருக்கலாம். ஆனால் இருக்காங்க பல ஆயிரக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக தங்களை அர்ப்பணிச்சு. அதில் முதல் ஆளுது இருக்கக்கூடிய பிரதமர் இருக்கார்ல, அவரே அதில் ஒரு ஆள் தான். குடும்பம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டுட்டு யாராவது வீட்டில் சொந்தக்காரங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னா அன்னைக்கு மட்டும் போயிட்டு வருவாங்க. மற்றபடி முழுக்க கடைசியாக சாகிறது கூட ஆர்எஸ்எஸ் காரியாலயத்தில் தான். அவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி வந்தால் அவங்க பார்க்குறது ஆர்எஸ்எஸ் காரியாலயத்தில் தான். அதை அவங்க ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துப்பாங்க. குடும்பத்தை தங்கச்சி அவங்க பார்த்துட்டு போகலாம், அதெல்லாம் பார்க்கக்கூடாத இடத்துலலாம் கிடையாது. இப்படி தங்களையே நாட்டுக்காக அர்ப்பணித்தவன் எப்படி சார் அவனை விட சிறந்தவன் எவன் சார் போஸ்ட்டில் போட்டு இந்த ரவுடியை வைக்கலான்னு சொல்றீங்க? ரத்த கழுதையோட நிற்கிறவனை போஸ்ட்ல போட்டால் கொண்டாடுறீங்க, நல்ல தம் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க. ஆனால் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் வந்து ஒரு யூனிஃபார்மில் இருந்தால் தப்புங்கிற மாதிரி பேசுறீங்க. நிறைய பேர் கமாண்டில் இப்படி தான் சொல்லிட்டு அலைகிறாங்க. அதனால தான் நான் அதை வந்து இந்த அழுத்தமாக இதை சொல்கிறேன். நல்லவன் தானே சார், ஒரு அந்த அதை பார்க்குறவங்களுக்கு அந்த இதை பார்க்கும்போது ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும். ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ஒழுக்கமானவன், ஒழுக்கமாக போனோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறோம். இல்லை நாங்கள் குடிகாரனாக தான் போனால் போய் சாவுங்க, எங்களுக்கு என்ன வந்து போச்சு? இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் எங்கேயாவது வெட்டி குத்தி இதெல்லாம் போயிட்டு இருக்கான்னு நீங்கள் எங்கே குண்டு வச்சிருக்கானே சார்? கோயம்புத்தூரில் கூட குண்டு வச்சாங்க. இந்த ஆட்சி வந்த கேடுகட்ட ஆட்சி வந்த பிறகு கோயம்புத்தூரில் கோட்டை ஈஸ்வரன் வாசலில் குண்டு வச்சாங்க. ஆர்எஸ்எஸ் வச்சானா இல்லை அந்த ஐஎஸ்எஸ் பின்புலத்தில் உள்ளவன் வச்சானா? யோசிச்சு பாருங்க. முஸ்லீம் பயங்கரவாதி வச்சது, மதவெறி கும்பல் வச்சது. அது இதை மாதிரி நீங்கள் 1998 கோயம்புத்தூரில் குண்டு வச்சு சல்லடையை தொலைச்சதும் அது ஆர்எஸ்எஸ்காரனும் வச்சான். ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட ஆள் அத்வானி, ஆர்எஸ்எஸ் காரனுக்கு இவனும் வச்சான். அவர் ஏதோ தேவாதீனமாக அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரியாலயத்தில் குண்டு வச்சது ஆர்எஸ்காரன்னு வச்சான். இதெல்லாம் குண்டு வைக்கிற வேலையே ஆர்எஸ்எஸ்காரன் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் தொண்டனா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட முதல்ல ஒழுக்கம் இருக்கும், நேர்மை இருக்கும், அவன் உண்மையை தான் பேசுவான், பஞ்சுவாலிட்டி இருக்கும், இந்த நாட்டுக்கு மேல அளவுக்கு அதிகமான பற்றுதல் வச்சிருப்பான், தேசத்தை தெய்வமாக போற்றி வழிபட முடியாம ஆர்எஸ்எஸ்காரன். நல்ல விஷயம் தானே, அவனை போஸ்டர்ல போட்டுற சந்தோஷப்படணும் சார். அதை வச்சு நம்ம 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கோம். அந்த லெவல் அந்த அளவுக்கு இந்த திராவிடியா மாடல் ஆட்சி நம்மளை உருவாக்கி வச்சிருக்கு. குடிகாரணமும் போதை பொருளுக்கு அடிமை ஆகணும், இதெல்லாம் இல்லாம நீ இப்படி ஒழுக்கமா போ அப்படின்னு சொல்லி நம்ம போஸ்டர்ல போட்டிருக்கோம். நிச்சயமா சார். நீ ஒரு இயக்குனருங்கிறனால உங்கள்கிட்ட ஓப்பனா வெளிப்படையாவே கேட்குறேன், கேளுங்க. சமீபத்தில் வந்த படம் கந்தர்மலை, இது திரு ஹெச் ராஜா அவர்கள் பாஜகவுடைய முக்கிய ஒரு மூத்த தலைவர், அவர் நடித்த படம் பார்த்துருக்கோம். அது தியேட்டருக்கே போகலை. அது அந்த விவரம் எனக்கு தெரியாது, ஆனால் யூடியூப்லேயே போட்டாங்க. அதில் படத்தை பார்க்கும்போது என்னன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஆளுங்கட்சியை வந்து மறைமுகமாக சாடுற மாதிரி வெளிப்படையாகவே வச்சுருந்தாங்க. அந்த பேச்சுக்கு இல்லை அந்த மாதிரி எதுவும் இருக்குமா? ஏன்னா நாளைக்கு உங்கள் படம் வந்து வெளியிடணும், திரைக்கு வரணும், அது எதனால திரைக்கு வரலை? இல்லை அது வந்து முதல் பாயிண்ட் வந்து அது 1 மணி நேரம் படம் தான். அவங்களுடைய பிளானே வந்து திரைக்கு கொண்டு வரணுங்கிற நோக்கம் அந்த படத்துக்கு கிடையாது. கந்தன்மலை படத்தை வந்து திரையில கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் அவங்க எடுக்கப்பட்ட படமே கிடையாது. அது வந்து யூடியூப்ல வெளியிடணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு தக்கவாறு கம்மியான பட்ஜெட்ல அதுக்கு தக்கவாறு ஒரு இதில் பண்ணாங்க. அதுல தர்ம போராளி கட்சிராஜா அவங்களையும் வந்து அதில் நடிக்க சொல்லி ஒரு கிடைக்கல, இதெல்லாம் படமா எடுத்துக்க முடியாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அவன் சொல்றேன்னு எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்போம். 1 மணி நேரம் படத்தை எந்த தேட்டரில் ஓட்டிட்டு இருக்காங்க, இப்போ நடைமுறையில் அது இருக்கா இல்லை. ஆனால் 3.25 மணி நேரம் படம் ஓடக்கூடிய துரந்தர படத்தை வந்து நம்ம ஓட்டுறோம், அதிகமான நேரத்தை ஓட்டுறோம். அதுவே அவங்களுக்கு சில ப்ராக்டிக்கலாக நிறைய பிரச்சனை வரும். அடுத்தடுத்த ஷோ போகும்போது இடிக்கும் தேட்டரில். அவங்க ஒரு டைமிங் இப்போ வச்சுருக்காங்கல்ல, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியது இருக்கும். ஆனாலும் வசூல் அதிகமாக வருதுனால அவங்க தேட்டருக்காரங்க அதை தேட்டரில் போட்டுறாங்க. 1 மணி நேரம் படம் பண்ணி போடும்போது அதுவே மைனஸாக போயிடுது அவங்களுக்கு. அதனால் தேட்டரில் 1 மணி நேரம் படம்லாம் போடுறது இல்லை இப்போ. இவங்களும் வந்து அதுக்கு எடுத்த படமும் கிடையாது. அவங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லணும், அது தாமரை சேனலில் நம்ம போடணும்னு முடிவு பண்ணி தான் அது தீர்மானிக்கப்பட்டது. அதனால அவங்க பண்ணாங்க. இன்னொன்று பட்ஜெட் கம்மி. அந்த கம்மியான பட்ஜெட்டில் சில விஷயத்த பண்ணும்போது அதில் சில குறைபாடுகளை நம்ம சொல்லி இருக்கத்தான் செய்யும். அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி வந்து நீங்கள் அரசியல் பேசுகிறதெல்லாம் உரிமை சார். ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு சுதந்திரம். செட்டையர் பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். 2 வகையான டைரக்டர் சார். என்னுடைய இதை தான் நான் சொல்கிறேன். ஒருத்தங்க வந்து சினிமா அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் தான். அங்கே நான் இப்போ ஜஸ்டிஸ் சூர்யாலாம் சொல்லுவார். அவரெல்லாம் வந்து நான் வந்து நான் இந்த பாடம்லாம் நடத்த மாட்டேன்ப்பா, நான் வந்து உங்கள் ஊருக்காரர் தானே அழகாக சொல்லுவார். எனக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. வந்தம்மா 2.5 மணி நேரம் ரசிகர்களை நான் கலகலமாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு போகமா, அதான் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், அதுதான் தேவைன்னு அவர் சொல்லுவார். இல்லை அந்த தாக்கம்னு ஒன்று வரும்ல, ஒன்று நம்ம வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டோம், அது எந்த மாதிரியான தாக்கம் இருக்குல்ல, நல்ல விதமாக இருக்கணும், அது நம்ம வேற ஏதாவது தூண்டி விட்டு போய் வேற ஏதாவது அது ஒரு தரப்பு.
அதாவது அந்த ஆர்ட் வந்து இது வந்து உங்களை கலை வந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிறது ஒரு தரப்பு டைரக்டருடைய இது. இன்னொரு தரப்பு 2.5 மணி நேரம் அவகாசம் எனக்கு திரையில் கிடைக்குது, நான் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கொடுக்குறேன், எல்லாம் அந்த திறமை சினிமாவுக்குள்ள இலக்கணம்லாம் உட்பட்டு நான் படமாக எல்லாமே பண்ணிடுவேன், என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கொடுத்துருவோம். ஒரு கருத்தை நான் அதில் சொல்லிட்டு போகிறேன். அது எந்த மாதிரியான கருத்தா இருக்கு அது அந்த டைரக்டரை பொறுத்து தான். ஒவ்வொருத்தர் அரசியல் சம்பந்தமாக சொல்லலாம், இல்லை வந்து இப்போ மாரி செல்வராஜ் இருக்காரு உதாரணத்துக்கு அப்படின்னா அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது, இல்லைன்னா அவரு இதைத்தான் செய்யணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அவருக்குன்னு ஒரு மூளை இருக்கு, அந்த மூளை என்ன யோசிக்க அதுக்குள்ள ஒரு அவங்க படத்துக்கெல்லாம் வந்து எதுவுமே வரல, எந்த பிரச்சனையும் வரல, ஆனா அது இல்லாத காரணம் எதார்த்தம் அவங்க அப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையை ஒத்துக்கிறீங்களா? அவங்க என்ன எது எனக்கு புரியல. இல்ல அவங்க படம் காரணம் வரலன்னா அவங்க செய்ததெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இல்ல நான் அப்படி சொல்ல வரல. இப்ப மாரி செல்வராஜ் அவர்கள் படம் எடுக்கிறாங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், என்ன எந்த மாதிரி ஒரு இது இம்பாக்டை உருவாக்குதுன்னா, எதிராக வந்து ஒருத்தங்களை காமிக்கிறாங்கல்ல, இந்த கேரக்டர் வந்து இவங்களால எங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சது, நாங்கள் வந்து அவ்வளோ எங்கள் ஊருக்குள்ள சொந்த மண்ணில் அவ்வளோ ஒடுக்கப்பட்ட அப்படிங்கிறத வந்து ஒரு காட்சியாக திரைக்கு கொண்டு வரும்போது பார்க்குறவங்க, அதாவது எந்த விதத்துலையும் தேட்டரு கலவரமோ ஒரு சண்டே வராத மாதிரி எதிரியை கூட உட்கார வச்சு நீ அதாவது கிளைம் பண்ணுறது, நான் எதிரின்னு யாரையும் சொல்லலை, பட் அவங்க சித்தரிக்கிறது நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காட்சியை கொண்டு வரும்போது பார்த்துட்டு சைலண்டாக ஓகே அந்த மனசை வந்து உருக வச்சுட்டு அதை அப்படியே கலையுது இல்லை, அது ஒரு படைப்பாளியோட வெற்றியாக தானே பார்க்குறோம். நீ படத்தை பார்த்துட்டு அதை வம்பாவோ பிரச்சனையாவோ நாளை கொண்டு போகிறது வந்து அது கேள்விக்குறியா இருக்குல்ல. இவ்வளோ டீட்டெயில்டாக போனதுனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். முதல்ல ஒரு பாயிண்ட், மாரி செல்வராஜா இருந்தாலும் சரி தான், பா ரஞ்சிதா இருந்தாலும் சரி தான், வெற்றிமாறனா இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், ஐயோ எல்லாத்தையும் என்னையும் சேர்த்துக்கிடுங்க. எல்லோருக்கும் ஒரு மூளை இருக்குது, அது யோசிக்கும் என்ன விஷயத்த சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்னு அவங்க தான் அதை முடிவு பண்ணி சொல்கிறது. இவங்க வந்து மாரி செல்வராஜ் சொல்கிறாரு, எங்களுடைய முன்னோர்களை வந்து தேவர் சமுதாயத்தில் உள்ளவங்களாம் எங்களை வந்து நசுக்கிட்டான், பிசிக்கிட்டான், அமுக்கிட்டான், இல்லைன்னா இதெல்லாம் பண்ணால் அதை நான் காட்சிப்படுத்தணும் இன்றைய தலைமுறைக்கு தெரியும்னு அவர் நினைக்கிறார். தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். இல்ல ஓகே அவர் அதை வந்து அவர் வழியே அவர் பேசுறாரு, அவர் வழியே நான் வந்து சொல்றேன்னு அவருக்கு அதோட இம்பாக்ட் வந்து அவங்க பாக்குற அவங்களுமே ஒண்ணு சேர ஓகே மனசளவுல இல்ல நான் என்ன சொல்றேன்னா பாக்குறவங்க தான் அதை முடிவு பண்ணணும். அது வந்து அவர் சொன்னது சரியா பண்ணிட்டாங்க, முடிவு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓகே அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையும் வரல, எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல, பிரச்சனை வராது, பிரச்சனையா வரப்போகுது. ஆனா உங்க படம் பிடிக்கலன்னா நான் தியேட்டருக்கு வர மாட்டேன் சார், நான் பிரச்சனை பண்ண போறேன். தியேட்டர்ல எந்த தியேட்டர்ல கலவரம் பண்ணிருக்காங்க அப்படிலாம் வராது, அதெல்லாம் வராது. நீங்க அப்ப படத்தை எடுக்கும் போது இப்ப அங்க பிரச்சனை அந்த கதையோட வெற்றியா தானே பார்க்கணும். ஒரு பிரச்சனை வரல அப்படின்னு இல்ல, எந்த படத்துக்கு பிரச்சனை அப்ப எல்லா படமும் கதையோட வெற்றின்னு தானே சொல்லணும். அப்படி இல்ல, கலவரம் வர்றது கராதுங்கிறது இங்க பேச்சு கிடையாது, வராது. கலவரம் எதுக்கு வரப்போகுது? கலவரம் நீங்க எடுத்த படத்தை சென்சார்ல வந்து அங்க ஒரு குழு படத்தை பார்த்து தான் அனுமதிக்கிறாங்க. அது அவங்க அங்க சில ஆள்கள் சில உறுப்பினர்கள் வந்து அதை ஆதரிக்கலாம் எதுக்கலாம், அது வேற கதை. இதெல்லாம் தாண்டி அது சென்சார் முடிஞ்சு வந்துட்டுனாலே தியேட்டர்ல வெளியிட தகுதியான படம்ங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நம்ம சட்டப்படி அவங்க தியேட்டர்ல வெளியிடுறாங்க, அதுல என்ன கருத்து அலோவ் பண்ணிருக்காங்களோ அதை வந்து பாக்குறது பார்க்காம இருக்கிறது உங்க விருப்பம். நீங்க கட்டாயம் பார்த்துதான் ஆகணும்னு கிடையாதுல்ல, படத்தை ஒதுக்குறாங்க பார்த்துதான் ஆகணும் கிடையாது. ஆனா பொதுவா தமிழ்நாட்டுல என்ன வருதுன்னா இது போன்ற படங்கள் வந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணி இப்போ கூட இந்துடா வந்து பாருடான்னு டைட்டில் வச்சிருக்கீங்க, இதுக்கு ஒரு குரூப் வந்து எதுக்குறதுக்கு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஆனா படம் டைட்டிலே இந்துடா வந்து பாருடா, அப்ப உள்ளுக்குள்ள எதை தாக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது, அது போக போதான் தெரியும். ட்ரெய்லர் வரணும், ட்ரெய்லர் பார்ப்பாங்க, அதுல எவ்வளவு சிக்கல் வருங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அந்த கேள்வியா கேட்கிறேன். சிக்கல் வந்து ஒரே ஒரு இதுதான், படத்தை வந்து நம்ம திரை கொண்டு வரோம், நம்ம சின்ன கம்பெனி சின்ன படம் அப்படின்னு சொல்லும்போது திரைக்கு நம்ம வரும்போது தியேட்டர் நமக்கு கிடைக்கணும், அவ்வளோதான். தியேட்டருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமான ஒரு விஷயம், ஒரு படம் ஒரு ட்ரெய்லர் வரும்போதே தெரிஞ்சிருவான் சார். ட்ரெய்லர் வரும்போதே இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே தியேட்டருக்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இதை நம்ம தியேட்டரில் போட்டால் இது ஓடுமோ ஓடாதா, 4 காசு சம்பாதிக்க முடியுமா முடியாதா. டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் உள்ளவங்களுக்கு இது நல்ல அத்துப்படி. சின்ன பட்ஜெட்டுக்கு பாருங்க, அதில் தான் அவங்க காசு சம்பாதிக்க முடியும்னு எதிர்பார்ப்பாங்க. அதாவது அது ஒரு விளம்பரத்துக்கு வியாபாரத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட பிடிச்சி பேசுறீங்க. ஏன்னா அது கந்தர்மலை வெளியாகும் போது அது நாங்கள் ஒரு யூடியூப்புக்காண்டி தான் போட்டாங்க, ஒரு மணி நேரத்து படம் தான், கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான், அதனால சொல்லிட்டீங்க. அது எந்த லாப நோக்கம் இல்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை நியூஸை கொண்டு போகிறேன். ஆனால் உங்களுடைய படைப்புங்கிறது வந்து எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கு? இப்போ நீங்கள் படம் வந்து ஃபீச்சர் ஃபிலிம் 2 மணி நேரம் 23 நிமிஷம் உள்ள ஒரு படம் தான், பாட்டு எல்லாமே எல்லாம் சினிமா தான், அதில் எல்லாமே அதில் வந்து நீங்கள் வந்து அதனால இது ஷார்ட் ஃபிலிம் ரேஞ்சுக்கு யோசிக்க வேண்டியது இல்லை. யோசிக்கல இதை நான் ட்ரெய்லரை வெளியிட்ட பிறகு அதை பார்க்குற டிஸ்ட்ரிபியூட்டர், அதை பார்க்குற தியேட்டருக்கு எல்லாரும் தான் பார்ப்பாங்க.
அதை இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க பார்ப்பாங்க. அதில் வந்து அவங்க வந்து இந்த படத்தை வாங்கி அவுட் ரேட்டுக்கு, இப்போ உதாரணத்துக்கு நான் 1 கோடிக்கு உள்ளே நான் சொல்லிட்டேன், 2 கோடிக்கு மேலே ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இதை கொடுங்கன்னு ஒருத்தருக்கு கேட்குறாங்கன்னா நான் பேசுவோம். பேசிட்டு அவங்க வந்து வாங்கிட்டு போய் தியேட்டர்கள் தமிழ்நாடு முழுக்க தியேட்டரில் அவங்க ரிலீஸ் பண்ணால் இதில் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வசூல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டென்ட் அப்படிப்பட்ட கண்டென்ட்டு, அதனால இது வந்து கண்டிப்பாக ஸ்பார்க் ஆகும், நமக்கு வசூல் ஆகும் அப்படின்னு நினைத்தால் அவங்க வருவாங்க. ஏன்னா 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 10 கோடி ரூபாய் வசூல் பார்த்தா அதில் ஒரு 3-4 கோடி ரூபாய் லாபம் பார்க்கலாங்கிற மாதிரி தான். அது ஒரு வியாபாரம் தான். நீ கத்திரிக்காய் அங்கே சந்தையில் வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறீங்க, அதில் ஒரு 2 ரூபா 4 ரூபா கிடைக்கும்னால தான் நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. சூத்த கத்திரிக்காய் அப்படின்னா அங்கே வாங்க மாட்டீங்க. இவ்வளோதாங்க மேட்ரு. என் படம் சூத்த கத்திரிக்காய் வரதுன்னா வாங்க மாட்டாங்க. நல்ல கத்திரிக்காய் வாங்கின இதை வாங்கிட்டு போனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்லான்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. எல்லாத்துக்கும் மேலே நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தயாராகி தான் நம்ம படம் எடுக்க ஆரம்பித்தோம். நீங்கள் இது வந்து லோ பட்ஜெட் படம் எடுக்கும்போது எல்லாரும் வியாபாரம் ஆயிரம்னு நினைக்கிறதே தப்பு. அப்போ வணிகத்தை வச்சு தான் படம் இருக்கா? இல்லை வணிகம்லாம் ஆகாது சார். வணிகம் வந்து நீங்கள் சிம்பு படத்துக்கே வணிகம் வருது நெருக்கடியில் இருக்கும்போது பிறகு தம்பி படங்கள் எல்லாம் என்ன ஆகும்? அது இல்லை உங்களுக்கு தெரியும். இல்லை படம் லோ பட்ஜெட் படம் வந்து எந்த காரணம் பெரும்பாலான படங்கள் அதான் விதிவிலக்காக தான் நம்ம யோசிச்சிருக்கேன். இதை வரலாம் அப்படின்னா இப்போ வருவன்னு 100% என்னால் உத்தரவாதம் எல்லாம் சொல்ல முடியாது. 2 கோடி ரூபாய் வந்து நேரே கொண்டு வந்து இந்த 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு போறேன்னு சொல்லி யாரும் வரமாட்டாங்க. ட்ரெய்லரை பார்த்து இதை வச்சா இது என்ன இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இது மாதிரி நடந்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதுன்னு அந்த அடிப்படையில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வந்தால் நாங்கள் அந்த ஆப்ஷன் போவோம். வரலன்னா ஓன் ரிலீஸ், அதான் நடைமுறை. ஓகே, ஓன் ரிலீஸ் தான். அதுக்கு வந்து இப்போ ஒரு 200 தேட்டரில் நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 50 லட்ச ரூபா மினிமம் தேவைப்படும். அதை வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ரெடி பண்ணி அதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிவிட்டு நாங்கள் ஓன் ரிலீஸுங்கிற ஆப்ஷனில் நாங்கள் போவோம். வரவுடைய லாபம் தேட்டருக்காரங்களுக்கு எங்களுக்கும் இருக்கும், அவ்வளோதான். லாபம் எவ்வளோ வருதோ அது கிடைக்கும், அவ்வளோதான். அது வந்து ஒன்றும் இதுதான் ஆப்ஷன், இதுதான் யதார்த்தம். ஆமாம், இதுதான் நடைமுறை. இது நடைமுறையில் இருக்கிறது இதுதான். இதனை ரிலீஸ் பண்ணும்போதும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுபடி நம்ம பண்ண போகிறோம். அதனால் தியேட்டரில் இப்போ யாருமே வந்து நீ இந்த படத்தை போட்டு இந்த படத்தை போடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம தமிழகத்தில் இப்போ யாரும் இல்லை, பண்ணலை. திமுககாரனை நீங்கள் குறை சொல்ல முடியாது. திமுககாரங்க ஆட்சியில் இருக்காங்க, அதனால் அவங்க வந்து இதெல்லாம் தடுக்கிறாங்க. சில நேரங்கள் அப்படி நடந்துக்கிட்டது உண்மை தான். ஆனால் வந்து அதுவும் எலெக்ஷன் நேரம் வேறு, இதில் போய் நின்றுட்டு இதில் அரசியல் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம். நான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், நான் வந்திருக்கேன். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணுமா? ஆர்எஸ்எஸ்காரன் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்மாக நான் போட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் நான் வெளியிடணும்னு முடிவு பண்ணி நான் பண்ணேன். அது வந்து நிறைய பேர் அதை சர்ச்சையாக எடுத்து வச்சு பேசுகிறாங்க. இது ஒரு ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்ம் போட்டது தப்பு. நானே ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், நான் போட்ட யூனிஃபார்ம் அது. நான் தானங்க அதை போட முடியும், அதை கொண்டு வர முடியும். இதை போய் நீங்கள் வெற்றிமாறன்ட்டு நீ இதை மாதிரி கேரக்டர் வேணும்னு சொல்ல முடியும்? இழிவுபடுத்தனா வேணால் வைப்பாங்க. ஆர்எஸ்எஸ்ஸை இழிவுபடுத்தணும் நோக்கத்தில் வேணால் வைப்பாங்களே ஒழிய அதில் ஒரிஜினலான ஆர்எஸ்எஸ்ல என்ன பண்ணுறான்னு அதை வைக்க மாட்டாங்களே. இன்னொரு அதை விட ரொம்ப சிறப்பான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலே நடந்த விஷயம் தான், அதை உங்களுக்கு சொல்கிறேன். அது புதுசாக தான் இருக்கும் தகவல். இந்த படத்தை நாங்கள் எடுத்தது வந்து நம்ம முரளிராம் சார் இருக்கார்ல, அவருக்கு ஊரில் தான் தங்கியிருந்தோம். முத்து மாலைபுரம் தான் கிராமத்துக்கு பேர். வெளிப்படையே சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஜாதி இதிலெல்லாம் வந்து அந்த வெறிகிரி எல்லாம் என்ன கிடையாது. அவங்கவுங்க ஜாதியில் அவங்கவுங்க இருந்துட்டு போனோங்கிறதா என்னுடையது. அதுக்காக வேண்டி ஜாதி பேரை சொல்கிறேன்னு நினச்சிட விட தயவு செஞ்சு அப்படி கிடையாது. ஏற்றத்தாழ்வுக்காக நான் சொல்லலை, நடைமுறையில் நடந்ததுக்காக சொல்கிறேன், புரிதலுக்காக சொல்கிறேன். தென்காசி மாவட்டம் முத்துமாலைபுரம் தான் நம்முடைய ஷூட்டிங்காக நாங்கள் தங்கியிருந்த இடம். அதை சுற்றி தான் பல இடங்களில் நாங்கள் ஷூட் பண்ணோம். அங்கே கதாநாயகி என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டம்மா வந்து சொல்ல வேண்டாம்னு நினச்சி நான் சொல்கிறேன், மீனவர். தெரியாது நிறைய பேருக்கு, தெரிஞ்சுடுங்க, மீனவர். அந்த இதில் வந்து மேக்கப் உமன். அந்த அம்மா என்ன சமுதாயம்னு எனக்கு தெரியாது. இவங்க 3 பேரும் ஒரே ரூமில் தங்கியிருந்தாங்க. இந்த கதாநாயகி வந்து நாங்கள் ஒரு அசிஸ்டண்ட் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அந்த ஊரில் நாவிதர் வேலை செய்யக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் அவர் திமுககாரர், அவருடைய பொண்ணு தான் இந்த எங்கள் கதாநாயகி வந்து அவங்க வந்து கூட இருந்து எல்லாம் பண்ணாங்க, உதவியாளராக இருந்தாங்க. அங்கே ஷூட்டிங் நடந்து முடியுது வரைக்கும். ஜாதியெல்லாம் எங்கிட்ட எதுவுமே இல்லை. எங்களுக்கெல்லாம் சோறு போட்டது யார், வாங்கி கொடுத்து டெய்லி இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எல்லாத்தையும் இழிவுபடுத்தி பேசுவீங்களா, சக்கிலியர் அப்படின்னு சொல்லுவீங்களா. சமுதாயத்தில் ரொம்ப கீழ்மட்டத்தில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த சக்கிலியர்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தில் அந்த இதில் உள்ளவங்க தான் எங்களுக்கு சாப்பாடே போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் உட்காந்து நாங்கள் சாப்பிடும்போது எங்களுக்கு அவங்க தான் பரிமாறிட்டு இருந்தாங்க. அவங்க வீடு தான் கதாநாயகியுடைய வீடு படத்தில். அவங்க வீட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அவங்க கோயிலில் போய் தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். இதெல்லாம் நடந்தது. அவங்க கைனாலும் எங்களுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. எங்கள் கூட வந்ததில் பிள்ளைமார் உண்டு, நாடார் உண்டு, மற்ற தேவர் உண்டு, எல்லாரும் உண்டு. நாங்கள் தட்டை ஏந்திட்டு இருந்தால் எங்களுக்கு சோறு போட்டாங்க. நாங்கள் சமத்துவமாக நாங்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். ஆர்எஸ்எஸ்காரன் படம் எடுத்தால் இப்படி தான் இருக்கும்.
என்ன சொன்னாங்க தெரியுமில்ல, எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு சென்னைக்கு வந்த பிறகு அங்கே டீம்ல இருந்து ஒருத்தர் நடிக்க வந்தவர், அவர் அங்கேருந்து என்ன தெரியுமா சொன்னார், பெண்களுக்கு எந்த வகையிலும் ஒரு சின்ன இது கூட பாதிப்பு கூட வராத அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒரு இதில் வந்து ஒரு யூனிட் ஷூட்டிங் முடிச்சுட்டு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா அது நம்ம யூனிட்டாக தான், உங்கள் யூனிட்டாக தான் இருக்கும்னு ஒரு பெரியவர் வந்து சொன்னார். உங்கள் யூனிட்டு தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டம்மா வேறு ப்ரொடியூசர் படத்தில் அவங்க கதாநாயகி கூட தங்கியிருக்காங்க அதே ரூமில் தான் மேக்கப். ஏன்னா 3 பேர் தான் லேடி, 3 பேர் தான் பெண்கள். அவங்க எல்லாம் இப்படி தான் நாங்கள் நடந்துக்கிட்டோம். யார் என்ன விருப்பப்பட்டாங்களோ அதை சாப்பிட்டாங்க. அதுக்கு அப்படி கள்ளு சாராயம் குடிக்க நாங்கள் அலோவ் பண்ணல, அது நம்ம இதுவும் கிடையாது. சாப்பாடு சிக்கனா மட்டனா ஹோட்டலில் கொண்டு விட்டுட்டேன் சார். மத்தியானம் ஒரு ஹோட்டலில் ஷூட் பண்ணோம், படத்தில் வரும் பாருங்க. அந்த ஹோட்டலில் ஷூட் பண்ணிட்டு அங்கே சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, மீன் இருக்குது, ஆம்லேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டுங்க, அவ்வளோதான். சிக்கனும் சாப்பிட்டுட்டு மட்டனும் சாப்பிட்டுட்டு மீனும் சாப்பிட்டவங்களும் உண்டு. காலையில் முகுந்தா ஹோட்டலில் பைபாஸில் இருக்குது, காலையில் கொண்டு போய் 7 மணிக்கு கொண்டு விட்டுட்டு உங்களுக்கு என்ன தோசை இருக்குது, இட்லி இருக்குது, பூரி இருக்குது, பொங்கல் என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டுங்க. ஆம்லேட் இருக்குது. நம்ம ஊர்ல இப்போ ஆம்லேட்லாம் சாப்பிட்றாங்களா காலையிலே, அதனால வந்து சாப்பிடுங்க, விருப்பப்பட்டதை சாப்பிடுங்க. இன்னொரு ஹோட்டலில் 4 நாள் ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தோம். டீ காப்பியே குடிக்கல எங்கள் யூனிட்டில் உள்ளவங்க. ஒன்லி போன்விட்டா ஹார்லிக்ஸ் இதைத்தான் குடிச்சாங்க. குடித்தா என்ன வேணாலும் கொடுங்கன்னு தான் சொன்னோம். இப்படி எல்லாம் ஒன்றா யார் என்ன ஜாதின்னு கூட நான் இப்போ சொன்னதில் 1-2 தெரியுதுக்கு அப்படி சொன்னேன். ஏன்னா இது வந்து சமுதாயத்தில் ரொம்ப கீழே வச்சிருக்க ஜாதின்னு சொல்லி எல்லாரும் நம்ம கிராமத்தில் இன்னும் இவங்க சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியில் இருக்கு. அது நம்ம யாரையும் இழிவுபடுத்தல. ஆர்எஸ்எஸ்காரன் ஜாதியை வளர்க்குறான், ஆர்எஸ்எஸ்காரன் ஜாதியெல்லாம் கொண்டு வரான்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு அழகுல, அந்த கேடுகட்ட கும்பலுக்காக நான் இதை சொன்னேன். ஆர்எஸ்எஸ்காரன் இப்படி தான் சார், படம் எடுத்தாலும் இப்படி தான் இருப்பான், அங்கேயும் ஒழுக்கமாக தான் இருப்பான், அப்படி தான் செய்வான், படத்துலையும் அப்படி தான் சொல்லியிருக்கோம். சில விஷயத்த நம்ம போட்டு உடைப்போம், அவ்வளோதான். அது என்னுடைய ஸ்டைல். அதை வந்து இந்த பூசி மெழுகிறெல்லாம் எனக்கு தெரியாது, அதனால் நான் அப்படி பண்ணல. படத்தில் உண்மையிலே இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்ம் போட்ட நல்ல விஷயத்தை நான் முன்னெடுத்திருக்கேன். சந்தோஷப்படணும். நீங்கள் வருங்கால பிள்ளைகளெல்லாம் வந்து எல்லாரும் வந்து நீங்கள் தமிழிசை வரணும்னு தான் ஆசைப்படுவீங்க. யாராவது கனிமொழி மாதிரி வளரணும்னு ஆசைப்படுவீங்களா, வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்களா? மாட்டீங்களா? அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ்காரன் மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் வந்து ஒழுக்கமாக இருக்கும், பஞ்சாயத்தில் பக்காவாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி வாழணும்னு ஆர்எஸ்எஸ்காரனை பின்பற்றுங்க. இல்லை திமுககாரனை பின்பற்றி குடிகாரனாகலாம், கஞ்சா கடத்தலாம், கஞ்சா விற்கலாம், பொண்டாட்டியை போட்டு அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். நிச்சயமாக சார், பல கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்கிறீங்க. அந்த படம் வெற்றியடைய எனது சார்பாகவும், சேனல் 5 சார்பாகவும், சேனல் 5 ஆதரவாளர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார். மிக்க நன்றி. சேனல் 5 நேயர்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் எனது பணிவான நன்றி தெரிவிச்சுக்க. நன்றி, வணக்கம்.